சரியான மன வருத்தமா இருக்கு பிரதர், அதை குறித்து நாங்கள் பேசி அதை ஒரு இதுக்கு நாங்கள் கொண்டு வந்துடுவோம் பிரதர், அதுக்கு பிறகு நல்லா நாங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அப்போ அவனுடைய உள்ளம் தைக்கும், என்ன பிரதர் நான் சொல்லிட்டேன், ஐயோ நான் அப்படி சொல்லிட்டேன்னா என்னை மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை. இது வித்தியாசமான கிறிஸ்தவர்களை நான் அதிகமாக காண்கிறேன். ஆனபடினால தந்திரமான காரியங்களை உள்ளாலே வைத்துக்கொண்டு வெளியில பேசுகிறத நாங்கள் விட்டுறோம். அடுத்ததாக லூக்கா 1:18 நாங்கள் இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். வார்த்தையினால் ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணக்கூடாது, விட்டுறாத என்கிறதாக வேதம் சொன்னது. அதுதான் இந்த காரியம். லூக்கா 1:18. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள். யாருக்கிட்ட சொல்றான்? தேவதூதன்கிட்டே சொல்றான். நம்ம மனுஷன்கிட்ட எப்படியான வார்த்தைகளை சொல்லுவாங்க? நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? உனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுப்பார்னு சொன்னோன்னா அவர்கிட்டயே தூதன்கிட்டயே சொல்றாரு, எனக்கு வயசு போயிருக்கு. ஏன் அவனுக்கு தெரியாத வயசு போயிருக்கு, நீ அண்ணா இருக்கிறியா? இல்லையே. ஆகவே இந்த விதமான வார்த்தைகளை நாங்கள் பாவிக்க கூடாது. அவிசுவாசமான வார்த்தைகள் வெளியில வரக்கூடாது. கர்த்தர் செய்வார்னு சொல்லுங்க, அவர் செய்து தான் முடிப்பார். ஏன்னா நாங்க அவருடைய மனவாட்டி, அவரு மனவாளர். மனவாட்டி சொன்னா செய்யத்தான் வேணும். வீட்டுல பாருங்களேன், வைஃப் என்ன சொல்லிட்டா நாங்க செய்யறோமா இல்லையா? பாஸ்டருக்கு எனக்கு தான் தெரியும், இல்லாட்டி சோறு கிடைக்கும். அப்ப தேவனுடைய மனவாட்டி என்னமோது சொன்னா தேவன் செய்வாரா இல்லையா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இரவும் பகலும் என்ன நோக்கி கூப்பிட வேண்டிய விஷயத்துல நன்மையை செய்யாதிருப்பேனோ? அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவிசுவாசமான வார்த்தைகள் வரவே கூடாது. சாக போற நேரத்துல கூட ஐயோ இழுத்துக்கிட்டு இருக்காரே, என்ன செய்யறா, இவ்வளவு நாங்க ஜெபம் பண்ணிட்டோமே, ஐயோ போய்வாரோ, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, இதெல்லாம் வேணாம். ஏன்னா உள்ளுக்கு இருக்கிறவரை யாருங்கிறது நீங்க அறிந்து கொள்ளும். உள்ளுக்கு ஆவியானவரை வைத்துக்கொண்டு நீங்க ஏன் தடுமாறுறீங்க? அவிசுவாசமான வார்த்தைகளை பேசி தேவன் அவனை கொடுப்பாக்க. நான் ஜெபம் பண்ணியிருக்கேன் இயேசுவின் நாமத்தினால் 14:14 யோவான், என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று. உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக கேளுங்க, நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக சொன்னார். நீங்களோ ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்பதாக சொன்னார். எத்தனை காரியங்களை தேவன் சொல்லியிருக்கும் பொழுது அவிசுவாசமான வார்த்தைகள் ஏன் எங்களுடைய வாயிலிருந்து வர வேண்டும்? அடுத்ததாக 2 இன்ட்ரெஸ்ட் 2 பேதுரு 3:3 முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின் படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். பரியாசமான வார்த்தை. எத்தனை பரியாசமான வார்த்தைகளை குறித்து தேவனை குறித்து பரியாசமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ஊழியக்காரர்கள், எங்களுக்கு தெரியும். போகிறதான் இடங்களில் நாங்கள் போய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு ஜீவிக்கிறார் என்று சொன்னோன்னே என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? எப்படி எல்லாம் எங்களை கேள்வி பண்ணுவாங்க, எப்படி எல்லாம் எங்களை கேட்பாங்க கேள்விகள் தெரியுமா? பரியாசக்காரர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் உட்காரக்கூடாது என்பதாக வேதம் சொல்லுது. நல்லா நாங்கள் கலந்து வந்துடுவோம், கலந்து வந்து முற்றுக்கால நிற்போம். ஆண்டவரே, உங்களை பற்றி நான் சுவாமி சொன்னேன், இப்படி கேவலமாக பேசுறாங்க, இப்படியெல்லாம் கண்ணீர் வரத்தக்கதாக மற்றவர்களுக்கு முன்பதாக கேவலப்படுத்தி அனுப்புனாங்க அப்படின்னு நான் அழுது ஜெபம் பண்ணியிருக்கோம். அருமையான தேவன் பேசுகிறேன். ஊழியர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மன்னார் உங்களுக்கு நான் சொன்னேன், ஒரு வாலிப பிள்ளை என்னை துப்புக்கட்டையில் அடிச்சா. அதுவும் வீட்டுக்குள்ள போன்ற துப்புக்கட்டைனா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும். அது வெளியில குப்பை போட்டுறது அதுக்கு என்ன சொல்றது? விளக்கமா இல்லை. அந்த பட்டா அட்டி இப்படி இருக்கும், துண்டு பத்திரிகை கொடுத்து
ஊழியம் செஞ்சு கொண்டு போகிறேன். ஓம் ஐயா நான் வாசிக்கிறேன் ஐயா, நான் இயேசுவை விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு எல்லாம் நல்லா எடுத்துட்டு நான் ஒரு 4 வீட்டுக்கு போகல. இவன் தான் எனக்கு தொண்டு கொடுக்குறான், இவனை அடி, இவனை கொள்ளு, இவனை வெட்டு, அங்கே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. எனக்கு நல்லா வெள்ளையும் சொல்லியுமா உடுத்திக்கிட்டு போயிருக்கேன். அதை கருப்பாக வந்து பஸ்ஸில் ஏறி ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டேன். எல்லாரும் மாத்தனா ஒரு மாதிரி பார்த்தாங்க என்ன. ஆனால் வந்து முட்டுக்கால் கொண்டு ஜெபித்தோம், பரியாசம் பண்ணுறாங்க. சுவாமி உங்களை பற்றி நாங்கள் சொல்கிறோம், வீடு வீடாக போயிட்டு கிராமமாக இப்படி அடிக்க அலங்கோலம் பண்ணுறாங்க. சுவாமி எங்களை யாராவது தொட்டா உங்களுடைய கண்மணியை தொடுறதாக சொன்னீங்களே, நீங்கள் அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிராமம் எங்களுக்கு வேண்டும் என்றதாக ஜெபம் பண்ணோம். அதுக்கு பிறகு 1 வருஷம் 2 வருஷம் போனதுக்கு பிறகு 25 குடும்பம்